தான் தாமரை கொடியை போட்டிருக்கோம். அவங்க பாரம்பரியமே, அவங்க தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்தவங்க. ஆனா அவங்க பாரம்பரியமே திராவிட இயக்கத்தில் தங்களை கருத்து கொண்ட ஒரு குடும்பம். அதனாலதான் அந்த பிள்ளையும் பேசுறது கூப்பிடுங்க. நம்ம HDFCல வேலை செஞ்சாலும் பணத்தை என்ற வேலை தான். நானே கேட்டேன், என்னம்மா டெய்லி லட்சக்கணக்கில் என்றையாமா, என்னங்க பிரயோஜனம், ₹1 கூட நான் எடுத்து போக முடியாது, வாங்கம்மா. ஐயா, நேரத்தின் அருமை கருதி நடுவர் உள்ளிட்ட அவைக்கு என் பணிவான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொண்டு என் உரைக்கு சொல்கிறேன். ஐயா, இன்னைக்கு மேடையில 3 பெண்களும், மேடைக்கு கீழே அவையில இத்தனை பெண்களும் கனிவாக அமர்ந்திருக்கிறோம் என்றால் அதற்கு தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழ் அறிஞர் கலைஞர், இன்று விழா நாயகராக இருக்கக்கூடிய திராவிட மாடல் நாயகர் முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய உடன்பிறப்புகளின் துணிவுதான் இத்தனை பெண்கள் பணிவாக இந்த மேடையில் அமர்ந்திருப்பதற்கு காரணமாக இருக்கிறது என்று சொல்ல போனால், எதிரணியிலிருந்து வந்த அண்ணா அணித்தலைவர் சொன்னாங்க, கனிவுனா வெறும் கனிவு அல்ல, அதுதான் அன்பு, அதுதான் நீதி, அதுதான் நேர்மை என்று. இத்தனை வடிவில் இருக்கக்கூடிய கனிவை காக்கக்கூடிய சக்தி ஒரே வடிவில் இருக்கக்கூடிய துணிவுக்குத்தான் இருக்கிறது என்று சொல்ல போனால், அந்த துணிவுதானே திராவிட மாடல் நாயகரின் வெற்றிக்கு காரணமாக இருப்பதாக இருக்க வேண்டும். ஐயா, நம்ம ஒருத்தர் பேர் எழுதும் போதே அவர் இனிஷியலை போட்டுதான் முதல்ல எழுதுவோம். நானும் அப்படியே எழுதுகிறேன், என் முறையை சொல்லுகிறேன். நான் 2010 இருந்துதான் நியூஸ் பேப்பர் படிக்க ஆரம்பிச்சேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு இந்தியாவின் தலைநகரம் டெல்லி என்று மட்டும்தான் தெரியும். செய்தித்தாள்கள் வாசித்த பின்புதான் தெரிந்தது, இந்தியாவின் தலைநகரமாக டெல்லி இருக்கலாம், ஆனால் டெல்லியின் தலைநகரம் சென்னையில் இருக்கக்கூடிய கோபாலபுரம் என்பதுதான். அப்பேற்பட்ட பெருந்தலைவரின் அரவணைப்பில் அவருடைய பகுதியில் அரசியல் கற்றுத்தந்த பெருமகனாருக்கு அவருடைய வெற்றிக்கு காரணமாக இருப்பது கனிவாக இருக்குமா துணிவாக இருக்குமா என்பது ஐயாவுக்கே தெரியும் என்றுதான் நான் சொல்கிறேன். ஏங்க, அவருடைய பேரை அர்த்தம் என்னங்க? அவருடைய பேரை யாரை மருதி தலைவர் என்ற பெயரை அவருக்கு வைத்தார். சோவியத் யூனியனின் மிகப்பெரிய போராட்டத்தின் துணிவுக்கே சொந்தக்காரரான ஜோசப் ஸ்டாலின் என்ற ஒருவருடைய பெயரைத்தான் தன் மகனுக்கு தலைவர் கலைஞர் அவர்கள் வைத்து இந்த தமிழகத்திற்கு தந்து சென்றிருக்கிறார் என்று சொல்ல போனால், அவரின் வெற்றிக்கு காரணமாக இருப்பது துணிவுதான். நடுவர்களே, நம்ம எல்லார் மனதிலும் கனிவு இருக்கும். ஆனா அந்த கனிவை வெளியில காட்டும் பொழுது இவங்க நடிக்கிறாங்களோ, டிராமா பண்ணிடுறாங்களோன்னு யாராவது சொல்லிடுவாங்களோன்னு ஒரு பயம் இருக்குங்க. ஆனால் அந்த பயம், அந்த நடுக்கம் எந்த விமர்சனத்தை பற்றியும் கவலை கொள்ளாமல் என் வேலையை நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்று மிகச்சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருப்பவர் தான் இந்த முதலமைச்சர். இதுக்கு சொன்னது யார் தெரியுமா? அவரை பத்தி தினமும் ஏதாவது ஒரு விமர்சனத்தை வைக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளர். அவரு நம்மளுடைய முதலமைச்சரை பார்க்கறதுக்கு அவருடைய அறைக்கு நுழையாராம். வந்தவுடனே முதலமைச்சர் சிரித்து கொண்டே கேட்டாராம், நல்லா இருக்கீங்களா என்று. அவனே பேசிட்டே இருக்கும்போது நீங்க என் மேல கோபமா இருப்பீங்கன்னு நினைச்சேன் அப்படின்னாராம். அப்ப முதலமைச்சர் அவர்கள் சொன்னார்களா, என் வேலையை நான் சரியாக செய்யும் பொழுது நீங்கள் செய்யும் வேலையை பார்த்து நான் எதற்காக கோபப்பட வேண்டும் என்று சொன்ன ஒரே தலைவர் உண்டென்றால் அது முதலமைச்சர் தான். இவ்வளவு ஏங்க, எதிர்கட்சி தலைவர் வெளியூர்ல இருந்து வராரு, அவருக்கு சட்டமன்றத்திற்கு வருவதற்கு சங்கடமாக இருக்கும், வந்து போக சிரமமாக இருக்கும் என்று என்னுடைய முதலமைச்சர் விடுதியையும் நீங்களே பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று எதிர்கட்சியில் உட்கார்ந்து கேள்வி கேட்பவருக்கே அவருக்கு அவதியாக வந்து போவதற்கு இடம் கொடுத்த தலைவர் என்றால் உலகத்திலேயே நம்மளுடைய திராவிட மாடல் நாயகரால் தான் இருக்க முடியும் என்றால், இதற்கு கனிவு மட்டும் காரணமாக இருந்தால் பத்தாது, தன் மீது உள்ள நம்பிக்கையினால் விளைகின்ற துணிவுதான் மிகச்சரியான காரணமாக இருக்கும். நடுவர் பெருந்தகை அவர்களே,
இல்லையா? இது மட்டும் இல்லைங்க, இந்தியா இப்போ இந்த கடைசி 4 வருஷத்துல இந்தியாவின் வளர்ச்சியை எடுத்து பார்த்தால் 7.24. ஆனால் நம் தமிழகத்தின் வளர்ச்சியை எடுத்து பார்த்தால் 8.9 என்று சொல்ல போனா இதுதான் 9.630 என்று சொல்ல போனால் அத்தகைய சிறப்பு வாய்ந்த ஒரு மாநிலமாக நம் மாநிலத்தை மாற்றிய ஒரு தலைவருடைய சிறப்பு அவருடைய துணிவாக தான் இருக்க வேண்டும் என்பதுதான் தீர்ப்பாக அமையும் என்று நடுவர் உள்ளிட்ட அவைக்கு சொல்லி நடுவர்களுக்கு நிறைவா இதை மட்டும் சொல்லிடுறேன். இப்போ எந்த இடத்தில் பெண்களுக்கு எந்த விதமான அசம்பாவிதம் நடந்தாலும் அங்கேயேவா நீ போன, நீயேவா இழப்பான என்று கேள்வி கேட்பவர்களுக்கு மத்தியில் அவர்கள் எல்லாம் என் குழந்தைகள், உங்கள் அப்பாவாக நினைத்து என்னிடம் அந்த பிரச்சனையை சொல்லுங்கள் என்று சொன்னதின் கனிவின் பக்கத்தை அவர்கள் சொன்னார்கள். இந்த மாநிலத்தில் இருக்கும் பிள்ளைகள் எல்லாம் என் பிள்ளைகள், தவறு நடந்தால் அப்பாவாக நான் வருவேன் என்ற துணிவை நான் பார்க்கிறேன் என்று சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அருமையா